ஸோ ஷிசுயே ஒரு பெஸ்ட் டெலபோர்ட்டர் அண்ட் பாடி ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது எதனால் அவரோட பவர்ஸை டான்ஸோ கிட்ட யூஸ் பண்ண முடியலை. ஸோ டான்ஸோ ஷிசுயோட கண்ணை கேப்சர் பண்ணுறதுக்காக வரும்போது எதனால் நம்ம ஷிசுயே அங்கேருந்து டெலபோர்ட் ஆகலை. அவன் அங்கேருந்து டெலபோர்ட் ஆகிருக்கலாம், பட் அவன் ஆகலை. இனி அவனால் டெலபோர்ட் ஆக முடியலையா அப்படிங்கிறதும் அங்கே ஒரு கேள்வி தான். சரி, ஓகே, அபராமி கிளானில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஷிசு மேலே பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணனால தான் நம்ம ஷிசுயால் அங்கேருந்து டெலபோர்ட் ஆக முடியலை, இல்லைனா அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியலை அப்படின்னு சொல்லியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஒரு உச்சிகாவால் அதை சென்ஸ் பண்ணவோ இல்லை பார்க்கவோ உணரவோ முடியலை அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எல்லா உச்சியாசாலையுமே சக்ரா பாயிண்ட்ஸை பார்க்க முடியும். அவங்க பாடி கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியும். அது மற்றவங்களோட பாடியும் பார்க்கலாம், அவங்களோட சொந்த பாடியும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஒரு பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி அதை உச்சியா மாதிரியான ஆளால் சென்ஸ் பண்ண முடியாமலோ அதை ஃபீல் பண்ண முடியாமலோ போனது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதுவும் ஒரு பர்ஃபெக்ட் எம்எஸ் யூஸரால் அதை நோட் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.